கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அருமையாய் தேவனை குறித்த ஒரு சத்தியம் நமக்காய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். தாவீது தேவ சமூகத்திலே அவர் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை குறித்து அவர் அற்புதமாய் வெளிப்படுத்துகிறார். தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரு காரியத்திலே தாவீது இவ்வாறாக சொல்லுகிறார். பாருங்களேன், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன் என்று அவர் சொல்லுகிறாருங்க. தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை அவர் கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று என்று ரொம்ப அழகாய் தாவீது தேவனை புகழ்ந்து பாடுவதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உபத்திரவத்தின் மத்தியில் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாயிருக்கிறதுங்க. பிரச்சனை வருகிற பொழுது, போராட்டங்கள் நமக்கு நேருகிற பொழுது நம்ம சோர்ந்து போய் என்ன செய்கிறோம் என்றால் தேவன் பக்கமாய் திரும்புவதை நாம் விட்டு விடுகிறோம். ஜெபத்தை நாம் மறுதலித்து விடுகிறோங்க. துக்கங்கள் பெருக 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 நம்ம நினைக்கிற, ஏன் எனக்கு ஆண்டவர் இவ்வளவு வேதனையை தருகிறார்? இந்த ஆண்டவரே எனக்கு தேவை அல்ல. நான் வேதத்தை வாசித்து என்ன பிரயோஜனம்? தேவனோடு உறவாடி எனக்கு என்ன பிரயோஜனம்? நாளுக்கு நாள் உபத்திரவம் பெருகிக் கொண்டேதானே இருக்கிறது. நெருக்கடியான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டேதானே இருக்கிறது. நான் எப்படித்தான் நல்லவனாக வாழ நினைத்தாலே நெருக்கத்தின் மத்தியிலே நான் வீழ்ந்து போய் விடுகிறேனே என்றெல்லாம் சொல்லி நீங்கள் புலம்பி ஆண்டவரை விட்டு விலகி செல்லுகிற சூழ்நிலை உருவாவதை நாம் பார்க்க முடியும். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. சிலர் ஆலயத்துக்கு செல்வதை விட்டு விடுகிறார்கள். சிலர் நல்ல கவனிங்கள, வேதத்தை தியானிப்பதை விட்டுருதாங்க. தேவன் மீது கோபப்பட்டு கர்த்தரை விட்டு விலகி செல்லுகிற ஒரு கூட்டத்தையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உபத்திரவங்கள் சத்துருக்களின் வழியாய் நமக்கு நேரிடுகிறது. இந்த வார்த்தை நல்லா எடுத்துக்கொள்ளுங்களேன். சத்துருக்கள் நமக்கு எதிராய் வந்து போராடுகிற பொழுது நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது. சத்துருக்களை ஜெயிக்கும்படியாக தேவ பலத்தினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை எதிராய் வந்தாலுங்க, நீங்க நெருக்கப்படுகிற நேரங்களில் எல்லாம் தேவனை இன்னும் அதிகமாய் நெருங்கி சென்று அவரோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டேன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். வாழ்க்கையில எப்படிப்பட்ட துன்பங்கள் நேர்ந்தாலும் ஜெயித்தவர்களாய் மகிழ்ச்சியோடு நாம் வாழ முடியுங்க. இந்த வார்த்தையை அழகாய் தாவீது சொல்லுகிறார். என் நெருக்கத்துல எங்க அப்பாவை நோக்கி நான் கூப்பிட்டேன். சூப்பர்லாங்க. எவ்வளவு அழகா அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். என் பிரச்சனையின் மத்தியில எங்க அப்பாவை நோக்கி நான் அபயமிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அந்த இருதயத்தினுடைய வேதனையை அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். கத்தி கதறி கூப்பாடுபட்டு தேவ சமூகத்துல நான் அபயமிட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். என்னுடைய ஜெபத்தை என் தேவன் கேட்டார், என் சத்தத்திற்கு என் தேவன் பதில் கொடுத்தார். அவர் காதுகளிலே என் ஜெபம் போய் ஏறிற்று என்று ரொம்ப அழகாய் சொல்லுகிறாருங்க. ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க எழுப்பி பாருங்களேன். இந்த ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாய் கேட்கணுமா அப்படின்னா நிச்சயமாய் அவர் கேட்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக மாத்திரமல்ல, அதற்கு பதில் தருகிறவராகவும் நம் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறாருங்க. அவர் பதில் தந்து நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நல்ல கவனிங்க. ஏன் அவர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும்? ஏன் ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்டு நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிறது. 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்க ரொம்ப அழகாய் தாவீது தாங்க சொல்றாரு, என் ஆண்டவர் என் மேல் பிரியமாய் இருந்தபடியினாலே, என் ஆண்டவர் என்னை அதிகமாய் நேசித்தபடியினாலே விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். சூப்பர்லாங்க. 1வது காரியம் புரிந்து கொள்ளுங்கள். நெருக்கத்தின் மத்தியிலே நாம் தேவனை நெருங்கி செல்வதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிதான், விட்டுவிடக்கூடாது. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் தேவனோடு உறவாடுவதை நிச்சயமாய் நம்ம விட்டுவிடக்கூடாது. மனுஷர்களோடு உறவாடுவதை குறைத்துக் கொள்ளலாம், ஆனா தேவனோடு உறவாடுவதை குறைத்துக் கொள்ள முடியாதுங்க. சில நேரங்கள் நெருக்கடி வருகிற பொழுது நம்ம என்ன செய்கிற, மனிதர்களை சார்ந்து ஏதாவது ஒரு வழியில ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த வார்த்தை புரிந்து கொள்ளுங்க. சமாதானம் இல்லாத மனிதர்களை தேடி போய் நம்முடைய வாழ்க்கையில துக்கங்களை தீர்க்க பார்க்கிறோம், முடியலைங்க.
ஆனா கர்த்தர் பாருங்களேன், தீர்த்து வைக்கிறவராய் இருக்கிறார். ஏன் தீர்த்து வைக்கிறாரா? உங்களை மென்னையும் அதிகமாய் நேசிக்கின்ற நம்முடைய ஆண்டவர் அன்பு காட்டுறாருங்க. நம்மை நேசித்து 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 நமக்கு நன்மை செய்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்மளை நேசிக்கின்றபடியினால் ஒரு விடுதலை நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது. தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு இருக்கு பாருங்களேன், அந்த அன்பை யாராலும் நம்மை விட்டு பிரிக்க முடியாதுங்க. கர்த்தர் நேசிக்கிறவராகவே இருக்கிறார். அவர் தண்டிக்கிறவர் அல்ல, அவர் நேசித்து நமக்கு அற்புதங்களை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய துக்கங்களுக்கு, போராட்டங்களுக்கு, நிந்தைகளுக்கு, அவமானங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கிறது. அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய பதிலா இருக்கிறது. அந்த பதிலுக்கு பெயர் என்ன? விடுதலை. தேவன் நம்மளை விடுவிக்கிறவராகவே இருக்கிறார். கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்க கூப்பிட்டு பாருங்களேன், எது வரைக்கும் கூப்பிடுன்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்புவீங்க, அப்படிதானே? நடக்கும் வரைக்கும் கூப்பிட வேண்டும். தேவனிடத்திலிருந்து பதில் வருகிற வரைக்கும் கூப்பிட வேண்டும். ஏனென்றால் அவர் பதிலை தருகிறவராகத்தான் இருக்கிறாரே ஒழிய பதில் சொல்லாமல் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லங்க. மனுஷன் பதில் சொல்லாமல் இருக்கலாம். பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி கால தாமதங்களை உண்டாக்கி ஏமாற்றி கூட மனுஷன் செய்யலாங்க, போய்விடலாங்க. ஆனால் கர்த்தர் ஏமாற்றுகிறவர் அல்ல, அவர் சொல்லியதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம மேல இரக்கம் வைத்து இருக்கிற நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை நிச்சயமாகவே செய்கிறவராகவே இருக்கிறார். இந்த வார்த்தை நீங்க நல்ல கவனிங்கள. யோபு 36 அதிகாரத்துல, யோபு 36 அதிகாரத்துல 16 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அவர் உம்மையும், எலிகு என்கின்ற ஒரு மனுஷன் யோபுவை பார்த்து சொல்லுகிறாருங்க. பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற யோபுவுக்கு ஒரு ஆறுதல் கூறுவதை பார்க்க முடிகிறது. என்ன சொல்லுகிறார்? அப்படியே தேவனாய் கர்த்தர் உம்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் நிச்சயமாய் வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களினால் நிரம்பி இருக்கும். யோபு புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையில எலிகு என்கிற நண்பர் சொல்லுகிறார், ஐயா நீ கவலைப்படாத, நிச்சயமாய் கர்த்தர் உன்னை விசாலத்தில் வைப்பார். உன் நெருக்கத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவோ, நிச்சயமாய் உனக்கு பதில் உண்டு என்று ரொம்ப அழகாய் அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. என கருமையானவர்களே, நான் இன்னைக்கு உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய சத்தியத்தை பேசுகிறேன். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. உங்கள் நெருக்கங்கள் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். தேவனை நோக்கி கூப்பிடுகிற என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். நீங்கள் கலங்காதிருங்கள். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் விட்டு விடாதீர்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும், இயேசுவை நோக்கி கூப்பிடுவதை விட்டு விடாதீர்கள். இயேசுவின் வழியாக தேவனை நோக்கி கூப்பிடுவதை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். பதில் பரலோகம் நமக்கு தந்து மகிமையாய் நம்முடைய வாழ்க்கை அமையும். சந்தோஷமாயிருங்கள். கண்களை மூடி அப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடுங்களேன். பிதாவே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். துக்கத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறாங்க. நீங்க தானே சொன்னீங்க, நான் பதில் தருகிற ஆண்டவர் என்று சொல்லி, நெருக்கத்தில் இருந்து உன்னை விடுவித்து விசாலத்தில் வைப்பேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. அந்த அற்புதங்கள் பிள்ளைங்க மேல நான் பேசுகிறேன். உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா நெருக்கங்களும், எல்லா உபத்திரவங்களும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்கும்படியாய் இன்றைக்கு எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்ட எங்கள் தேவாதி தேவன் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் நெருக்கங்கள் மாறிவிட்டது. நம்பிக்கையோடு தேவனோடு உறவாடி கொண்டே இருங்கள். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். God bless you. God bless you.